கெடாவின் புக்கிட் சொராஸில் 1200 ஆண்டுகளுக்கு முந்தைய பௌத்த ஆலயம் ஒன்றின் கட்டமைப்பு கடந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அந்த ஆலயத்திற்குள் ஆளுயர கௌதம புத்தரின் திருவுருவச் சிலை இடம்பெற்றிருப்பதை மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தின் ஆய்வாளர்கள் இப்போது கண்டுபிடித்துள்ளனர். குனோங் ஜெராயின் வடக்கே உள்ள அந்த பௌத்த விகாரையில் அந்த சிலை காணப்பட்டது என்றும் கௌதம புத்தர் தியான நிலையில் அமர்ந்திருப்பது போன்று அது வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாக்டர் நாசா ரோட்ஜியாடி கவ் என்பவரின் தலைமையிலான குளோபல் ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச் சென்டர் எனும் அமைப்பைச் சேர்ந்த அகழ்வாராய்ச்சியாளர்கள் அந்த தளத்திலிருந்து மேலும் 2 வரலாற்று சின்னங்களை மீட்கும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளனர். அவையும் புத்தரின் திருவுருவச் சிலைகள் என நம்பப்படுகின்றன. ஜொகூர் டாருல் தசீமுக்கு எதிரான அறக்கட்டளை போட்டியிலிருந்து கடந்த மாதம் ஸ்லாங்கூர் எஃப்சி விலகியதை அடுத்து MFL எனப்படும் மலேசிய கால்பந்து லீக் விதித்த 1 லட்சம் வெள்ளி அபராதத்தை ஸ்லாங்கூர் எஃப்சி செலுத்த உதவும் வகையில் நிதி திரட்டும் பிரச்சாரத்தை ஸ்லாங்கூர் மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்த நிதி திரட்டும் முயற்சிகள் குறித்த கூடுதல் விவரங்கள் விரைவில் ஸ்லாங்கூர் மாநில விளையாட்டு மன்றம் மற்றும் இளைஞர் விளையாட்டு மற்றும் தொழில் முனைவுக்கான மாநில செயற்குழு உறுப்பினர்களால் பகிரப்படும் என்று ஸ்லாங்கூர் மந்திரி பசார் அமிடுதீன் ஷாரி தெரிவித்துள்ளார். நர்சிங் துறையின் வளர்ந்து வரும் தேவைகள் மற்றும் நவீன மருத்துவ தொழில்நுட்பம் மற்றும் உபகரணங்களின் கிடைக்கும் தன்மைக்கு ஏற்ப ஆண் செவிலியர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதை சுகாதார அமைச்சு நோக்கமாக கொண்டுள்ளது என்று சுகாதாரத்துறை துணை அமைச்சர் டாக்டர் லுகான் இஸ்மான் அவாங் சவுனி தெரிவித்துள்ளார். தற்போது 2823 ஆண் செவிலியர்கள் உள்ளனர். 70,653 செவிலியர்களில் 4 விழுக்காடு பேர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். சுகாதார அமைச்சின் நர்சிங் பிரிவு ஆண் செவிலியர்களின் பங்கேற்பை 4 - 10 விழுக்காடாக உயர்த்த முயல்கிறது என்றும், இருப்பினும் இந்த இலக்கை அடைவதற்கு குறிப்பிட்ட கால அளவு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். காசோலைகள் மற்றும் நிலுவைகளை ஆதரிக்கும் இயக்கமான டெமி நெகாரா அமைப்பு வரும் சனிக்கிழமை திட்டமிடப்பட்ட பேரணியில் ஈடுபடுவதற்கு எதிராக காவல்துறை எச்சரித்துள்ளது. அன்வாரை பதவி விலக வலியுறுத்தும் விதமாக ரக்யாட் லாவான் அன்வார் எனும் பேரணியை அவ்வமைப்பு நடத்த திட்டமிட்டுள்ளது. இருப்பினும் அந்த அமைப்பு புத்ராஜயாவின் ஒப்புதலை பெற தவறியதால் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கோலம்பூர் காவல் தலைவர் ரூஸ்டி இசா தெரிவித்துள்ளார். டெமி நெகாரா ஆர்ப்பாட்டத்தை தொடர நினைத்தால் அறிவிப்பு வழங்க தவறியதற்காக சட்டம் 736 பிரிவு 9(5) கீழ் போலீசார் விசாரணையை தொடங்குவார்கள் என்று அவர் கூறினார். புத்ராஜயாவில் உள்ள பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லமான ஸ்ரீ பெடானாவுக்கு முன் இந்த பேரணி திட்டமிடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஷா ஆலம் விளையாட்டு அரங்கை உடைக்கும் பணி தொடங்கிவிட்டதாக ஷா ஆலம் டத்தோ பண்டார் டத்தோ முகமது ஃபவுசி முகமது யாத்தீன் தெரிவித்துள்ளார். இம்மாதம் 14ஆம் தேதி அனுமதி வழங்கப்பட்டதை தொடர்ந்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதனை அடுத்து மாநில அரசின் அங்கீகாரத்திற்கு ஏற்ப 44,000 முதல் 45,000 பேர் வரை அமரக்கூடிய புதிய அரங்கை நிர்மாணிப்பதற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் பணியை MBI தீவிரப்படுத்தியுள்ளது என்று அவர் கூறினார். நாட்டில் டெங்கி காய்ச்சல் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக 5 பேர் டெங்கி காய்ச்சலால் மரணமடைந்துள்ளதாக சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் முகமது ராட்சி அபு ஹசான் தெரிவித்துள்ளார். கடந்த ஜூன் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையிலான வாரத்தில் டெங்கி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2,900 பேராக பதிவாகி உள்ளது. மேலும் இந்த ஆண்டு இதுவரை 53 பேர் டெங்கி காய்ச்சலுக்கு பலியாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய், உண்மையின் வாசமாய், மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.